உங்க பேரு? முருகேசன் மேடம். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது தம்பி உங்க திருமண வாழ்க்கை? நல்லா இருந்தது. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். ஏன்னா லைஃப் நல்லா இருந்துச்சு. குடிப்பீங்களா? ஆமாம் குடிப்பேங்க. நான் லாரி டிரைவர். அடிப்பீங்களா? அடிப்பேங்க. ஒரு சிஸ்டரா நினைச்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏன் பொண்டாட்டி அடிக்கிறீங்க? சில பேர் பேச்சு கேட்டேன். ஏன் எப்படி அடிக்க மனசுக்கு வருது? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? வாழ்க்கையில் எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் எனக்கும் வந்துச்சு. என்ன பிரச்சனை? எல்லாரும் கேட்பார பேச்சு கேட்டு நானும் வண்டிக்கு போயிட்டு வந்தேன். இந்த இப்போ ஒய்ஃப் அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க அந்த மாதிரி நான் போய் கேட்பேன். இதனால எங்களுக்குள்ள பிரச்சனையாகும். நீ அடுத்தவங்க பேச்சு கேட்குறியா, என்னை நம்ப மாட்டியா அப்படிங்குவா. இதனாலே எங்களுக்குள்ள சண்டை வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் 2 பேரும் பாசமாக தான் இருந்தீங்க. பாசமாக தான் இருந்தோம். அடிச்சிட்டாலும் அப்போதைக்கு மட்டும் தான் கோபமாக இருப்போம். அதுக்கப்புறம் நானே கூட்டிகிட்டு வந்து எடுத்து ரொம்ப கோவப்பட்டுமே அப்புறம் சமாதானம் பண்ணுவேன். அதனால நிறைய பிரச்சனை. இதனால் அடிச்சிட்டாலும் அப்போயே கூட்டிகிட்டு போய் எதனா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வருவேன் வீட்டுக்கு. இதெல்லாம் எங்களுக்கு அந்த இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி இந்த பொண்ணு இன்னொரு புருஷனா தேடிக்கிட்டா? இன்னொரு பிரச்சனை தேடிட்டாங்கன்னா வேறு ட்ரெயினில் போகிறப்போ ஒரு பொண்ணு பழக்கம். எப்படி ட்ரெயினில் போக ஆரம்பிச்சா? ஊருக்கு நான் தான் அனுப்பிச்சி வச்சேன் போய் பாப்பா பாட்டுவான்ட்டு. அப்போ போகிறப்போது ட்ரெயினில் வந்து இங்கேருந்து போகிறப்போது நம்ம சொந்தக்கார பொண்ணு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினில் ஒரு பொண்ணு பழக்கமாச்சு. பொண்ணு சேலம் அப்படின்ட்டு. சரி அவங்க என்கிட்டையும் பேசினாங்க, நான் அவங்ககிட்டையும் பேசினேன். அதுக்கப்புறம் அதை விட்டுச்சு. அப்புறம் அவங்களுக்கு அந்த பொண்ணு உங்கள்கிட்ட பேசினாளா? பேசினாங்க. என்ன பேசினா? அண்ணன் சொல்லி தான் பேசிச்சு. சரி, உனக்கு யார் என்ன பேசினா? அண்ணன் சொல்லி தான். உன்னோட அண்ணன்னா? நீங்கள் எதுக்கு அண்ணன் பேசுனீங்க? நான் அந்த பொண்ணு ஃப்ரெண்டாக பழகிட்டாங்களே. சரி அவங்க பேசுகிறாங்க. இந்த பொய்யை சொல்கிறீங்க எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பொண்ணு அதிகமாக நான் பேசலை. ஒரே டைம் பேசியிருக்கேன் நான். அண்ணன் ஏன் சொன்னேன்? லவ் ஃபெயிலர்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் ஏதாவது நிஜமா சொல்றேன், செம்மையா கோவம் வருது எனக்கு. அண்ணன் சொல்லி புருஷன்ட்ட பேச வச்சிருக்கலாம். பாவம் அந்த பையன். எனக்கு மேரேஜ் பண்ணா கூட எனக்கு பிரச்சனை இல்லை மேடம். எனக்கு என் பொண்ணு எனக்கு வேணும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா பொண்டாட்டியை நல்லா பார்த்துருக்கணும். அடிக்கிறது உதைக்கிறது தண்ணி அடிச்சுட்டு வருது, எப்படி குடும்பம் நல்லா இருக்கும்? தப்பே மேடம். மற்றவங்க சொன்னால் பொண்டாட்டி அடிச்சிடுவீங்களா? அதனால கேட்கறதுனால தான் பிரச்சனையே வந்தது. இப்போ பார்த்தீங்களா, பழி கொடுத்துட்டீங்க வாழ்க்கைய. உங்கள் வைஃப்பில் தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தப்பு 2 பேருக்கு மேலே இருக்குங்க மேடம். நானும் சரியா இல்லை. நானும் கரெக்டாக இருந்திருக்கணும். ஆரம்பத்துலேருந்தே ஒய்ஃபுங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருந்துருக்கணும். மரியாதை கொடுக்கணுங்கல்ல வைஃப்க்கு. நீங்கள் உங்களை இதை பாருங்க, உங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்குறாங்களா, அது மாதிரி நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க அடித்தா நீங்கள் வாங்கிப்பீங்களா? என் சொந்தத்தில் எது தான் மேடம் கல்யாணம் பண்ணிட்டு நான். லவ் மேரேஜா? என் பக்கம் வந்து பசங்க தான் வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தாங்க. ஏன்னா ஃப்ரெண்டோட மூலியம் தான் இந்த பொண்ணு எனக்கு பழக்கம். ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு வந்து அந்த பிள்ளைய எனக்கு கல்யாணம் பேசுனது. எங்கள் அப்பாட்டெல்லாம் போய் போட்டா காட்டின எல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. எனக்குலாம் சின்ன வழியாக அப்பா அம்மா விட்டு கிளம்பிட்டாங்க. எங்கள் பெரியப்பா பெரியம்மா தான் வளர்த்துனாங்க என்னைய. அவங்க எங்கள் பாட்டி சாப்பிட்டு சொன்னாங்க, இந்த பொண்ணுலாம் அவ்வளோ தூரம் வந்து நல்லதுக்கிட்ட போக முடியாது, எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறா அப்படின்னாங்க. இல்லைல்ல அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் பேசிட்டேன், இதனால் நம்ம வச்சும் ஏமாற்றக்கூடாது, நான் கட்டினா அவ்வளோதான் கட்டுவேன்னு வந்து கட்டிக்கிட்டேன். பிரச்சனையில் முடிச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு வருவார். காலையில் வருவார், நீங்கள் சாயந்தரம் ஓடி போயிடுவார். திருப்பி சாயந்தரம் வந்தார்னா காலையில் ஓடி போயிடுவார். இப்படியே ஒரு 4 மாதம் போயிடுச்சு. அங்கேயே இருந்தோம். 4 மாதம் வரைக்கும் அங்கேயே இருந்தோம், கொப்பத்திலே இருந்தோம். அந்த அம்மா ரேஷன் அரிசி சோறுனா கூட எனக்கு செஞ்சு போடும், சூடு செஞ்சு போடும். அம்மா அந்த கொப்பத்தில் அவங்க வீட்டில் தான் இருந்தது. எந்த வாடகம் கிடையாது, ஒன்றும் சும்மா தான் இருந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு காசு வந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆன காசு. அதுக்கு வந்து நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்ட்டு எங்கள் மாமனார் கேஸ் கொடுத்துட்டு இருந்தார். அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணாங்க, இவர்கிட்ட இருந்து என்னை பிரித்து கூட்டு போய் என்னை மட்டும் தனியாக கொண்டு போய் விட்டுட்டாங்க. இவருக்கு வந்து எங்கள் மாமனார்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரியே என்னை எப்பயும் விட்ற மாதிரியே எங்களோட முடிவு. எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே போய் கேட்டால் சிவா உனக்கு கூட்டினருக்கு வச்சுன்னு கொலைக்கிறதுக்கெல்லாம் கூட்டினார்ல, இந்த மாதிரி இதுதான்னா இப்போ யார் கூட பண்ணி இருக்கான்னு கேட்டாங்க. இவர் வந்து என்ன, சரி நீ வாழ, எனக்கு உன்னோட வேலை விருப்பம் இல்லை, நீ போயிடமான்னு என்னை ஒரு வார்த்தை அன்னைக்கே சொல்லியிருந்தாருன்னா அவங்க காலையில் ஸ்டேஷனில் நான் காலில் விழுந்திருப்பேன். இந்த குழந்தைய நான் எப்படியோ நான் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிறேன்ப்பா, அப்படி கூட உங்களால் முடிஞ்சா பாருங்க, முடியலன்னா கூட நான் எங்கேயோ ஒரு தாள் இருந்துக்கிட்டேன்னு அவங்க காலை பிடிச்சிருப்பேன். இவர் எதுவுமே சொல்லலை என்கிட்ட. எல்லாமே இவர் சொல்கிறதெல்லாம் வேத வாக்குன்ட்டு அப்படியே நம்புவேன். உன் பசங்களை காமிச்சாங்களா? எதுவுமே காமிக்கல. எதுக்குமே நீ வரக்கூடாதுன்னு கையெழுத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஒரு பாண்டு பேப்பரில் ஒரு 10 கையெழுத்தை வாங்கியிருப்பாங்க. என் மாமனார் போட்டு கொடுத்துட்டு எனக்கு பெயின் வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி இதாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பயந்துட்டாங்க ஸ்டேஷனில். இவரை ஃபோன் பண்ணி வர வச்சு
நீ கூட்டு போய் ஆகணும், நீ தானே கூப்பிட்டு வந்த, நீ இந்த பொண்ணை நீ தானே பண்ண, நீ கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எங்கிட்ட கையெழுத்து வாங்கினேன். இந்த பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், உங்ககிட்ட தான் அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சு நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கையெழுத்து வாங்கினு இவர் அனுப்பிட்டாங்க. எங்க கூட அனுப்பிட்டு இவர் கூண்டு போய் திருப்பி அங்கே எங்கள் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் மகராஜ் கடையில் எங்களுக்கு தங்க வச்சார். அங்கே தான் இருந்தோம், ஒரு 3 நாள் இருந்தோம். அப்புறமா அவங்க ஊரில் இவரை ஏற்றுக்கல, ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டாங்க. என்னன்னா நாங்கள் வந்து ஒரே சாமி கும்பிட்றோங்க, ஒரே குலதெய்வம், ஒரே அண்ணன் தம்பிங்கன்னுவாங்க. ஆனால் இவங்க இப்போ எனக்கு சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது, ஒரே அண்ணன் தம்பிங்க ஒரே சாமி கும்பிட்றோங்க. நீ அவங்க தங்கச்சாச்சு, அவங்க கூடலாம் பொழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. இவரை ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்தோம், வச்சுட்டு நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாத வேலைக்கு போவார், அங்கேயே வேலைக்கு போவார், வீட்டுக்கு வருவார், அப்படி தான் இருந்தார். குழந்தை என்னைக்கு பிறந்துச்சா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, நீ குழந்தைய தூக்கிட்டு போறியா இல்லை குழந்தைய நீ கொடுத்துட்டு போறியா. பையன் பிறந்த பின்னாடி குழந்தை பிறந்து யாருமே இல்லை, குழந்தை பிறந்து இந்த டெலிவரி ஆகும்போது யாருமே கூட இல்லை, ஒரு லேடிஸ் கூட இல்லை, ஒரு லேடிஸ் மட்டும்தாங்க. அவங்க கூட என்ன எதுவுமே எதுவும் இல்லை. குழந்தை பிறந்தா நானே எல்லாமே பார்த்தேன், நானே வந்து ட்ரெஸ் மாற்றிக்குவேன், நானே குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு வந்து இது மாதிரி கலராக கொடி மாறிடுச்சு. இந்த தம்பி பிறந்தும் போது கரண்ட்டில் வச்சு விட்டாங்க. எல்லாமே நான் தான் பார்ப்பேன். திருப்பி கூட்டின்னு போட்டார், சூளகிரிக்கு கூட்டின்னு போட்டார். கூட்டின்னு போய் ரொம்ப இது டார்ச்சர் மேடம். ஒரு 4 தான் நிம்மதியாக புள்ளியை போட்டுட்டு தூங்கியிருக்க மாட்டேன். இங்கே போகிற நீ குழந்தை தூக்கின்னு போகலன்னு எங்கள் அண்ணாவை கூட்டின்னு வந்து இவ தான் என்னை மிரட்டினா, அதனால தான் நான் இவர் கூட இருந்தேன்னு சொல்லிடுவேன். அப்புறமா நீ தான் பேசணும், நான்லாம் பேச மாட்டேன், நான் பாட்டுக்கு சைலண்டாக நின்றுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு மேடம். என்ன இப்போ என்ன நிலைமைமா? இப்போ என்ன நிலைமைன்னா 1 லட்ச ரூபாய் காசை கொடுத்துட்டு என்னை அறுத்து கழிச்சு விட்டுட்டாரு. காசு கொடுத்துட்டு நான் வந்தேன்னா குழந்தை பிடிங்கிக்கிட்ட அனுப்பிட்டாங்க. எப்போ இது? இன்னைக்கு 4 நாள் ஆகுது மேடம். பால் குடிக்கிற குழந்தை அந்த இன்னைக்கு எடுத்த முடிவு நீ அப்பயே நீ எடுத்திருந்தேன்னா நான் பாட்டுக்கு நான் எதுக்கு மேடம் இந்த குழந்தைக்கோசரம் நான் இருந்திருக்கேன். கடவுளே. ஒரு மணிக்கு வந்து எங்கிட்ட வந்து சந்தோஷமா இருந்துட்டு எங்க அம்மா வந்தது, இவங்க வீட்டுல எல்லாம் வர வச்சது எல்லாமே இவரு. உங்களுக்கு எதுவுமே தெரியாது? எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. 12 மணிக்கு 1 மணிக்கு தான் வந்து நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். அப்ப நீ என்ன அதுக்காக தான் நீ கூட்டிட்டு வந்தியா? இப்போ மறுபடியும் வரமாட்டா, அதனால வந்து ஏமாத்திட்டு வந்து நீ இருந்துட்டு போய் அசிங்கமா நான் பேசிடுவேன் மேடம். 2 மணிக்கே நான் புள்ளிய போட்டு யானையில போட்டு தூங்க வச்சுட்டு குழந்தைய படுத்துட்டேன் மேடம். மறுபடியும் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கேன். இவங்க அண்ணாவோட ஒரு லேடி, இன்னொரு லேடியும், அப்புறம் எங்க அம்மாவை பார்த்தா இங்க வீட்டுல வந்து நிக்கிறேன். இன்னும் இங்க முன்னாடியே அங்க உள்ள உட்காந்துங்கிறேன். வெளியே வாடி, என் அம்மா கூட்டாங்க. வெளியே போய் நிக்கிறேன். அவங்களோட அண்ணாவோட வந்தவங்க என்னன்றாங்க, போம்மா உங்க அம்மா கூட நீ போ, குழந்தைய நாங்க வளர்க்குறோம். இவர் காலையில விழுறோம் மேடம். குழந்தைய மட்டும் வாங்கி கொடுத்துரு, நீ போய் சேர்ந்துக்கோ, குழந்தைய மட்டும் கொடுத்துருப்பான்னுட்டு கொஞ்சம் கூட என் மேல இறக்கம் காட்டல மேடம். ஒரு நாயோடமா உனக்கு கேவலமா போயிட்டேன் நான். உனக்கு அன்னைக்கு என்னை பிடிச்சதானே நீ கூப்பிட்டு வந்தேன், பிடிச்சதானே அந்த புள்ளைய நீ பெத்துக்கிட்ட. அன்னைக்குள்ளவா உனக்கு மனசு மாறி போயிடுச்சு. அதுக்கு நீ என்ன ரவுண்டு செம்மையா அடிப்பாரு. தூக்கி வீட்டுல இருந்து ஜிட்டு மேல பிடிச்சிட்டு படிக்கட்டுல ஈவ தூக்கிட்டு இழுத்துட்டு போவாரு. எதுக்கு? போ வெளியே, இப்படி தூக்கி அழகா தூக்கி இப்படி அடிப்பாரு, அப்படி எகிரி வயிற்று மேல ஒதுக்குவாரு. அப்படி ஜிட்டை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வந்தாரு. நைட்டி தான் போட்டிருக்கோம் மேடம், முட்டியோட அப்படியே கிழிஞ்சிடுச்சு அந்த நைட்டி. படிக்கட்டுல இழுத்துட்டு போய் விடுறாரு. படிக்கட்டுல அப்படியே தர இழுத்துட்டு போறாரு. அப்படியே அந்த நேரத்துல தலையெல்லாம் சுத்துது. இந்த ஒரு இதே இல்லை. அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, குழந்தைய வாங்கடா சிவா நீ போயிட்டு, இப்போ குழந்தைய வாங்கடா. அப்புறம் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க. குழந்தைய எடுத்துட்டு போறாங்க. யாரும் உங்க கையில இருந்து குழந்தைய வாங்கினது? இவர் தான் வாங்கினது. உங்க பேர் என்னங்க? என்னப்பா இப்படி என்ன கொடுமைப்பா அது? ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, நான் இவங்க யாருன்னு தெரியாது. சரி இவங்க மாமனார் வந்து என்கிட்ட வேலைக்கு வருவார். சரி அப்போ வந்து இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு முதல் முறை அப்போ தான் பார்க்குறேன். யார்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அது சொன்னீங்களா அவங்க கிட்ட? எப்போ சொன்னீங்க? ஆரம்பத்திலே தெரியுமா உங்களுக்கு? ஆரம்பத்துல தெரியும். மாமனாரு எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு. நாங்க போறதுல இருந்து எல்லா விஷயம் தெரியும். அப்புறம் இந்த அம்மா வந்து அவங்க மாமனார் கிட்ட இவர் யாரு எந்த ஊருன்னு கேட்டதும் அவங்க மாமனார் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் பாக்கணும், நம்ம தோட்டத்துக்கு மேலதான் வீடு எல்லாருமே என்னெல்லாம் கேக்குற அவளுக்கு என் மாமனார் என்கிட்ட பேச மாட்டாரு. சரிப்பா, நீங்க லவ் பண்ணீங்க, பழக்கம் ஆயிடுச்சு, குழந்தை வேற கொடுத்துட்டீங்க.
இப்ப பிரஸ் ஆயிட்டு குழந்தை நீங்க அவங்கள வச்சுட்டு இருந்தீங்க, எதுக்கு அவளை அடிச்சீங்க? நாங்கள் அடிக்கல மேம், அந்த மாதிரிலாம். இது நாங்கள் ஆந்திரா கூப்பிட்டு போனோம் மேம். கூப்பிட்டு போயிட்டு ஒரு 4 நாள் இருந்தேன். உங்க மனைவியும் குழந்தையும் என்னானாங்க?